ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட் செட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாகவும் அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட்டாப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட்டாப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா, நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா, அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃப்லேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா, அந்த மாதிரி தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்லேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட மைண்ட் செட்டு தான் ரொம்ப வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேஷன் என்னன்றது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் அதிகம், உங்களோட ஆர்வம் வந்து எதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். இது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேஷன் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் சேஞ்சிங் டிப்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட லைஃப்லேருந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க. கன்ஃபியூஸ்ட் அபவுட் லைஃப், உங்களோட லைஃப் வந்து எந்தளவுக்கு கன்ஃபியூஷனாக இருப்பீங்க, உங்களோட பேஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபைன் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிம்பிள் டிப்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா, ஏன்னா நிறைய பேர் வந்து இது தெரியாமல் தான் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நீங்கள் வந்து டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பூரா வந்து ஃபீல் பண்ணுறீங்களா, எங்கே போகிறதுன்னு நீங்கள் வந்து தெரியாமல் இருக்கீங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். சரிங்களா, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேஷனை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் ஸ்டெப்பு தான் வந்து நான் வந்து கிளியராக சொல்ல போகிறேன். சரிங்களா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஷன் இருந்தால் தான் உங்களோட லைஃப் வந்து உங்களால் வந்து ட்ரை பண்ண முடியும். சரிங்களா, இல்லைனா உங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போரிங்காக இருக்கும். உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே போரிங்காகவே இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்களோட பேஷன் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி தான். சரிங்களா, அதனால தான் அதை வந்து அவர் வந்து ஆப்பில் க்ரியேட் பண்ண காரணம். சரிங்களா, ஏன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் இருந்ததுனால தான் அதுலேருந்து அவங்களால வந்து ரொம்பவே நல்லாவே க்ரோத் ஆனதுக்கு ரொம்பவே முக்கியமான ரீசன்னா அதனால தான் சொல்ல முடியும். சரிங்களா, அதாவது இந்த மாதிரி திங்ஸ் வந்து பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து பேசினா கண்டுபிடிக்க இதுன்னு ரொம்பவே தெரியும். அதாவது நீங்கள் போரிங் அன்ஸ்பிரேட்டட் ஃபீல் பண்ணுற, அதாவது நீங்கள் வந்து போரிங்காக உங்கள் லைஃப்பில் வந்து நிறையா போரிங்காக
அப்புறம் அன்ஸ்பிரிட்டட் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போகணுன்னு தோணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் இருக்குதா, எது இருக்குது, எதெல்லாம் நீங்கள் இன்னும் பண்ணலை, ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி உங்களோட பேஷன் வந்து கண்டுபிடிக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களை அதாவது நீங்கள் சின்ன பிள்ளையில வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைல்டுஹுட் மெமரிஸை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா அதாவது எப்படின்னா நீங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் சின்ன பிள்ளைலாம் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் என்ன அப்படின்றத அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற உங்களோட மைண்ட் செட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது உங்களோட சைல்டுஹுட் மெமரிஸுக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனோட இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் எதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஈஸியாகவே. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேச்சுரலாகவே நீங்கள் என்ன நல்லா பண்ணுறீங்க நீங்கள் அதை வந்து நோட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் எதுவே என்ன நல்லா பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்களே வந்து பார்க்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அதாவது ஹாபிஸ் வந்து கற்றுக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிங் ஜாயினிங் பண்ணுங்கள். அதாவது டிஃப்ரெண்ட்டாக அதாவது கற்றுக்கோங்க, புது விஷயத்தை வந்து கற்றுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை பற்றி நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் எதை பற்றி நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எதுக்காண்டி எதை பற்றி நிறைய நேரம் நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதில் ஒரு குழு இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கிட்ட கேளுங்க, அவங்களோட ஃபீட்பேக் அந்த மாதிரி கேளுங்க. சரிங்களா? அப்போ உங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு கண்டுபிடிங்க. அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், உங்களோட வீக்னஸ் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணால் நிறையா ஸ்ட்ரகிள்ஸை பற்றி யோசிங்க. அப்புறம் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஷனோட கனெக்ஷன் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிடுவீங்களா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அதில் பற்றி பயமாக இருக்கா அப்படின்னு வந்து இது பண்ணாதீங்க. சரிங்களா? அந்த மாதிரி பயப்படாதீங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு ட்ரையலே சக்ஸஸ் வந்து பண்ணலாம். சரிங்களா? அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். சரிங்களா? யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ட்ரையலெலாம் சக்ஸஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் சக்ஸஸுக்கு வந்து. சரிங்களா? ஒரு ஸ்டெப்பில் வந்து ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து போகணும். சரிங்களா? அப்படி தான் வந்து நம்ம வந்து போக முடியும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பில் ஒரு அப்ளை பண்ணுங்கள் இன்றைக்கி. அதாவது இந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எது இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களோட லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் அது வந்து நீங்கள் அதை சொல்கிறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் சொல்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேஷன் வந்து கண்டிப்பாக வந்து லைஃப்பில் ரொம்ப நாளாகும். சரி, அப்போ வந்து அதனால் எது நெவர் கிவ் அப் பண்ணாமல் உங்களோட க்ரோத்தை நோக்கி நீங்கள் வந்து போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவே அந்த இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து க்ரியேட் பண்ணும். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு மூவிங் பண்ணும்போதும் ஒரு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே அது ஒரு ரீசனாகவே இருக்கும். சரிங்களா? அதனால் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன மாதிரி பண்ணலாம் நிறையா வந்து கற்றுக்கோங்க. சரிங்களா? உங்களோட பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், நிறையா சீனியர்ஸ்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க. நிறையா லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்களா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட பிஸ்னஸுக்கு வந்து என்ன மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அவன் பண்ணதுனால அப்படின்றது தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அதான் அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, அவன் பண்ணதுனால தான் அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்றப்போ ஏன்னா நமக்கு வந்து டைம்ன்றது கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கக்கிட்டேருந்து ஒரு சில விஷயத்தை வந்து கற்றுக்கிறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம்ன்றது கண்டிப்பாக சேவ் ஆகும். சரிங்களா? அதனால் நம்மளால் சீக்கிரமாகவே ஒரு இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? அது ரொம்பவே முக்கியம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோ ஹூ யுவர் கஸ்டமர்ஸ் யார், நம்மளோட கஸ்டமர்ஸ் யார் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி ஆகணும். சரிங்களா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸோட கஸ்டமர்ஸ் யார்
அப்படின்றதவங்கள வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஏன்னா எந்த பிஸ்னஸ்னாலுமே ஏன்னா ஒரு இன்கம்ன்றதே ஒரு பை ப்ராடக்ட் தான். சரிங்களா? அப்போ எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ் தான். சரிங்களா? அப்போ அந்த கஸ்டமர்ஸ் யாருன்றது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அந்த கஸ்டமர்ஸ் ஃபைன் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு ஏன்னா அவங்களோட ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து நிறையா சஜஷன் வந்து நீங்கள் கேட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் தான். அதாவது சட்டம். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதோட சட்டம் நீங்கள் அதோட இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் பண்ணணும், என்ன மாதிரியெல்லாம் எது லீகலு எதெல்லாம் இல்லீகலு அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா எந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும், என்ன மாதிரி அப்ரூவல்ஸ்லாம் வாங்கணும், ப்ராப்பராகவே எல்லாத்துக்கும் ப்ராப்பராக அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். சரிங்களா? அது இருந்தால் தான் உங்களோட பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களால் ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அப்படின்றப்ப கண்டிப்பாக அது வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? அப்புறம் வந்து கீப் லேர்னிங் தான். சரிங்களா? நீங்கள் வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங்ன்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். டெய்லி ஏதாவது புதுசாக ஏதாவது விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் நிறையா இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், நிறையா யூடியூப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சரிங்களா? அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு நிறைய மல்டிபிள் வேஸ்லேருந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதை நீங்கள் வந்து நீங்கள் காமனாக வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறையா இது கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விஷயத்தை வந்து ஈஸியாகவே உங்களால் வந்து பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா பாயிண்ட்ஸும் நீங்களும் இது பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.